7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். என்று உங்களது தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சுடலை. நமது செய்தியாளர்கள் நாட்டின் முக்கிய தலைநகரான டெல்லியில் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் இப்பொழுது இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஸ்டீஃபன். டெல்லியை பொறுத்தவரையில் இன்னும் சிறிது நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இந்த பட்ஜெட் ஆனது. அவர்களது எதிர்பார்ப்பு, தேவை இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் என்னவாக இருக்கிறது ஸ்டீஃபன்? வணக்கம் வசந்த். அதாவது 2015-2016க்கான மத்திய பட்ஜெட்டானது சரியாக 11 மணிக்கு நிதி அமைச்சர் அருண்ஜேட்லியால் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமின்றி வெளிநாட்டவர்களும் இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரியான திட்டங்களை இந்திய அரசானது அறிவிக்கப் போகிறது என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது. இந்த மத்திய அரசை பொறுத்தவரையில் இந்த பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு வரம்பை உயர்த்த போவதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாக குறிப்பாக 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரை ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் 10% வருமான வரிக்கு செலுத்த வேண்டும். தற்போது அந்த வருமான வரி விலக்கு உயர்வு வரம்பால் தற்போது அவர்கள் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை பெறுபவர்கள் மட்டுமே, ஆண்டு வருமானம் பெறுபவர்கள் மட்டுமே 10% வருமான வரிக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போன்று 10 லட்சத்திற்கும் அதிகமாக ஆண்டு வருமானத்தை பெறுபவர்களுக்கு 20% மானியங்களை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தையும் மத்திய அரசானது வகுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட, குறிப்பாக பிரதமர் மோடி பதவியேற்றது பிறகாக இடைக்கால பட்ஜெட்டானது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மேலும் அந்த திட்டங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது. குறிப்பாக இராணுவம், விவசாயம், மருத்துவம், உயர்கல்வி உள்ளிட்ட துறைகளில் அந்த துறையை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்ச அடங்கிய திட்டமாக இந்த பட்ஜெட்டில் அவர்கள் இதனை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக கிராமப்புற வளர்ச்சி, நவீனமயமாக்கல், வறுமையை ஒழிப்பது உள்ளிட்ட துறைகளில் கவனம் செலுத்தி அந்த துறையை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகளுக்கு ஏற்ற வகையில் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அம்சங்களை தருவதற்கான ஒரு சூழலை இந்த மத்திய பட்ஜெட்டானது அறிவிக்கும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. வசந்த், என்னென்ன தேவைகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன என்கிற தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி ஸ்டீஃபன். நமது விவாதத்தை தொடரலாம். நமது நிகழ்ச்சியில் இந்த பட்ஜெட்டினான எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் நிதியமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பட்ஜெட்டானதை தாக்கல் செய்ய இருக்கிறார். அவர் அறிக்கை வாசிக்கும் பொழுது நேரலையில் அந்த காட்சிகள் அப்படியே தமிழிலும் கூட மொழிபெயர்ப்பு செய்து நியூஸ் 7 தமிழில் பிரத்யேகமாக வெளியிட இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். இப்பொழுது விவாதத்தை தொடரலாம். திரு சார்லஸ், தற்பொழுது அரசானது தொழில் முனைவோர்களுக்கு செய்யக்கூடிய ஆதரவான விஷயங்கள் என்னென்ன, அதே போல் இப்பொழுது இருக்கின்ற கட்டுப்பாடுகளான விஷயங்களாக எதையெல்லாம் பார்க்கிறீர்கள்? அதாவது ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் என்கிற வகையில் சில கட்டுப்பாடுகளை, தொழில் தொடங்குவதற்கான சில வரம்புகளை மாற்ற வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது அரசிடம் கிடைக்கின்ற ஆதரவு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அதே போல் என்னென்ன விஷயங்களில் மாற்றினால் ஒரு ஆரோக்கியமான போக்கானது நிலைப்படும் என்று எண்ணுகிறீர்கள்? இந்த பட்ஜெட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா, போன வருஷம் 10,000 crores ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் என்டர்பிரினர்ஸ்க்கும் ஒரு சீட் ஃபண்டிங் மாதிரி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போன வருஷத்தில் அதை பற்றி ஒரு கிளாரிட்டி இன்னும் வரல. ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஆர்பிஐயில் அந்த 2,000 crores இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இஃப் தட் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் அண்ட் சம் ஃபண்ட் இஸ் பீங் செட் அப், தென் தட் வில் பி வெரி ஒரு ஹெல்ப் ஃபார் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். திரு பாலகிருஷ்ணன், உங்களை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த பட்ஜெட்டின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும்? இந்த பட்ஜெட்டை எல்லாரும் சொன்ன மாதிரி வருமான வரி உச்சவரம்பு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சத்தில் அது எந்த அளவுக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தணும்ல? ஜனங்க கிட்ட, பப்ளிக் கிட்ட நம்மளுக்கு ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்கு காசு நிறையா இருக்க போகிறது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ஏடிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டையும் ஏற்ற போகிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் கவர்மெண்ட் அதை யூஸ் பண்ணினா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் பப்ளிக்கு தே கெட் எ பெட்டர் ரிட்டர்ன் அண்ட் தே கெட் த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். திரு கோவிந்தராஜன், அதாவது நடுத்தர மக்கள் அதிகமாக இப்பொழுது கார்கள் விற்பனை கூட அதிகமாக போய்கிட்டே இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் தெரிந்து கொண்டிருந்தோம். கடந்த ஆண்டு கூட அனைத்து கார் நிறுவனமும் கூட சிறிய ரக கார்கள், அந்த கார்களை உருவாக்குவதில் அதிக முனைப்பு காட்டினர். அதாவது நடுத்தர குடும்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில் அவர்கள் தயாரித்து கொடுத்திருந்தார்கள். அதே போல் நடுத்தர குடும்பங்களும் அனைத்து வகையான அவர்கள் அனைவரும் கூட கார்கள் வாங்குகிறார்கள் என்றால் நடுத்தர குடும்பத்தின் அந்த வாழ்க்கை தரமானது உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறதா? கண்டிப்பாக உயர்ந்து தான் இருக்கிறது. கார்கள் வாங்குவது நல்லது தான். ஆனால் நம்ம ஊரில்
அதுக்குண்டான கட்டமைப்புகள் இல்லை. அந்த ரோடுகள், அதுக்குண்டான அகலமான ரோடு, காரை நிறுத்துறதுக்கு பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஸோ அதிகமாக கார்களை உற்பத்தி பண்ணி விற்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் வாழ்க்கை தர காட்டுதுன்னா கூட, இன்னொரு பக்கத்தில் அதுக்கு சரியாக நம்ம ரோடுகள் எல்லாம் அல்லது மக்களின் செலவு செய்யும் அந்த ஸ்திரமானது அதிகரித்து விட்டது. அது வந்து இன்னொன்று வந்து காரில் விலையை குறைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தலான்ட்டு. அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸை வந்து அதில் அந்த அளவுக்கு கவனம் செலுத்தாமல் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர் பேக் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் ஜாஸ்தி விலை கிடையாது. ஒரு 5000-6000 ரூபாய்க்குள்ளே ஒரு ஏர் பேக் வரும். அதே அது கிராஷ் ஆச்சுனாக்கா அந்த ஏர் பேக்குனால அவருடைய உயிரை காப்பாற்றப்படும். ஆனால் அதை போடுறதில்லை மேனுஃபேக்சரர். ஏன்னா அவன் வந்து அந்த 6000 ரூபாய் விலையை குறைச்சி எப்படி அந்த இன்னும் 4 கார் எக்ஸ்ட்ரா சந்தைப்படுத்த முடியும் என்கிறதுதான் முழு நோக்கம். அந்த மாதிரி செய்கிறாங்க. அது எல்லாத்தையும் கம்பல்சரியாக கொண்டு வந்தால் கவர்மெண்ட்டில் அது மாதிரி ஆர்டர் போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நமது செய்தியாளர்களும் ஒவ்வொரு இடத்தில் இருந்து கொண்டு அங்குள்ள தேவைகள் என்னென்ன என்பதை நமக்கு நேரலையில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் பேசலாம். வணக்கம் சஞ்சீவி. தற்பொழுது அங்கு இருக்கிறீர்கள், அதாவது இந்த ஒரு கூட்டமைப்பை சார்ந்த இந்த ஒரு சந்திப்பில் வந்து நீங்கள் இருக்கிறீர்கள். அவர்களது எதிர்பார்ப்பு தேவை என்னவாக இருக்கிறது என்பதையும் தெரிவிங்கள் சஞ்சீவி. வசந்த், இன்னும் சற்று நேரத்தில் அந்த பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட உள்ளது. இன்னும் அதாவது தற்போது நான் நின்று கொண்டிருப்பது சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில். இந்த இடத்தில் ஃபிக்கி என்று அழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் சந்திப்பு இந்த இடத்தில் நடந்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதலே தொழிலாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்பு என்னவென்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் நம்முடைய மின்சக்தி துறை சேர்ந்த நந்தகுமார் என்று ஒருவர் தொழிலதிபர் இருக்கிறார். அவரிடம் இதை பற்றி சில கேள்வி கேட்கலாம். அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்று கேட்கலாம். சார் வணக்கம். சார், இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவா சார் இருக்குது? தொழிலதிபர் பொதுவாக என்ன எதிர்பார்க்குறீங்க? முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்டுங்க வந்து க்ளோஸ் டு 3.85 lakh crore ப்ராஜெக்ட்டுங்க வந்து கடந்த 2012-13 இருந்து வந்து தொய்வடைந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாமல் இருக்குது. இதுக்கு வந்து சில முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரணும். அதுக்கு வந்து ரிஃபார்ம்ஸ்னு சொல்கிறத பாலிசி சேஞ்சஸில் கொண்டுட்டு வந்து அதை வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுங்களெல்லாம் புஷ் பண்ணணும்னா நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து வரும். எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், பவர் செக்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஏற்கனவே எடுத்துட்டாங்க பட்ஜெட்டுக்கு முன்னால். பட் வந்து சில பட்ஜெட்டுங்கிறதுல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்து இன்னும் எடுத்தால் அந்த ப்ராஜெக்ட்டுங்களை எல்லாத்தையும் வந்து இந்த 3.85 lakhs crore சொல்லியிருக்கிற ப்ராஜெக்டை எல்லாத்தையுமே நம்ம நடைமுறை கொண்டுட்டு வர முடியும். இதில் முக்கியமாக வந்து இப்போ எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்னு ஒன்று நேற்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கேபிட்டலில் போடணும். அதாவது நம்ம இப்போ பண்ணுறது எல்லாமே கன்சம்ஷனில், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே கன்சம்ஷனில் போகுது. வேறஸ் வந்து கேபிட்டலாக ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. அந்த கேபிட்டல் ஃபார்மிங் அது வந்து 36% வந்து 2012-13 இருந்தது வந்து 29% குறைஞ்சிருச்சு. அதை வந்து அவங்க வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குறோம். இந்த கேபிட்டல் அசெட் ஃபார்மேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகுனா, தொழில் வளர்ச்சி வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து முக்கியமாக வந்து பார்க்குறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் பவர், அப்புறம் போர்ட்டு, இந்த மாதிரி செக்டருங்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது. அதில் வந்து பவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், வந்து பவர் இல்லாதனால நம்மளோட ஜிடிபி வளர்ச்சியே வந்துட்டு 0.4% குறைஞ்சிருச்சுன்னு எங்கள் ஃபிக்கி ரிப்போர்ட்டே ஒன்று சொல்லுது. அதுக்கு வந்து பவர் மிகவும் முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோல் அலோகேஷனில் வந்துட்டு ஆக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை வந்து இன்னும் அக்ரெசிவாக பண்ணணும். இது எல்லாத்துக்குமே மூலதனமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்துட்டு நம்ம வெளியிருந்து அட்ராக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய துறை, அதாவது மின்சக்தி துறையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா கச்சா எண்ணெய் விலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அளவில் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விலை ஏறிட்டே இருக்குது, ப்ரைஸ் கட்டணம் ஏறிட்டே இருக்குது. இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க? அதாவது வந்து கச்சா எண்ணெய் வந்து க்ரூட் ஆயில் வந்து ப்ரைஸ் குறையிறது வந்து நம்மோட இங்கே மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது வந்து க்ரூட் ஆயிலில் வச்சு நம்ம பண்ணுறதில்ல. நம்ம இந்தியாவில் ப்ரிடாமினண்ட்டாக பண்ணுறது வந்து கோல், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பவர் பிளான்ட், கேஸ் வச்சு கொஞ்சம் பண்ணுறோம், மீதி வந்து நான் கன்வென்ஷனல் வச்சு கொஞ்சம் பண்ணுறோம். இதில் ப்ரிடாமினண்ட்டாக கோல் பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அதனால் ஆயில் ப்ரைஸ் இறங்குறது வந்து நமக்கு வந்து ஒரு என்கரேஜிங் விஷயம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி கோல் ப்ரைஸும் கொஞ்சம் வந்து மாடரேட்டாக இறங்கியிருக்குது. இருந்தாலும் நம்மளோட அந்த கோல் பிளாக்ஸ் அலோகேஷன் உள்ளதில் போன சில வருஷங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போ தீர்வு கண்டு ஆக்ஷனிங் ப்ராசஸ்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ரியல் ப்ரைஸ் டிஸ்கவரி, யாருக்கு தேவை இருக்குதோ அதுக்கு வந்து தேவையான ப்ரைஸை வந்து அவங்க ஆக்ஷனில் வந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், எண்ட் யூஸரே யூஸ் பண்ணலாம். அந்த மெத்தடில் வந்துட்டு இப்போ சில ஸ்டேட்டுங்களுக்கெல்லாம் வந்து சைஸபிளாக வந்து ரெவன்யூ வந்திருக்குது. தே காட் க்ளோஸ் அரௌண்ட் 1.2 lakh crore வந்துட்டு ரெவன்யூ வந்திருக்குது. அது மாதிரி இப்போ மற்றதுக்கும் முழுமையாக பண்ணுற டயத்தில் கோல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளோட வந்து நாட்டில் இருக்கிற 232 லட்சம் மெகாவாட் பவரில் வந்து 66-67% வந்து கோல் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் பேஸ்ட் பவர் பிளான்ட் தான். இதனால் வந்து கோல் தான் நமக்கு முக்கியமானது. ஆனால் ஆயில் ப்ரைஸ் இறங்கி வர்றது நமக்கு வந்து கோல் ப்ரைஸே வந்து கொஞ்சம்
இம்போர்ட் பண்ணுற கோலை வந்து நம்ம அந்த ப்ரைஸை வந்து மாடரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த இதில். நன்றி சார். வசந்த், அவர் கூறிய கருத்தை தற்போது கேட்டோம். அதாவது முதலீட்டை வந்து தனியார் முதலீட்டை அதிகமாக்க வேண்டும். அதே போல அவர் சார்ந்த துறையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அந்த கோவலின் இறக்குமதி வந்து, அதாவது இந்த டீசல் விலை குறைந்த காரணத்தால் வந்து அந்த நிலக்கரியின் விலையும் குறைந்துள்ளது. அதனால் அவர் தொழிலில் வந்து அதிகபட்சமான வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற சார்பாக கூறப்படுகிறது. வசந்த், நிச்சயமாக, அதாவது அந்நிய முதலீட்டை கவர்வதற்கான ஏற்பாடுகளானது செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்து தெரிவித்ததாக தகவல்கள் பகிர்ந்தமைக்கு நன்றி சஞ்சீவி. அதுக்கு முன்பாக நாம் ஒரு செய்தியையும் பார்த்து விடலாம். கடந்த நிதியாண்டின் வரவு செலவு கணக்குகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். 2015-2016 நிதியாண்டிற்கான மத்திய பொது பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் மக்களவையில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களால் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அந்த வகையில் இந்தியா போன்ற மிகப்பெரிய பொருளாதார கொள்கைகளை கொண்ட நாடுகளில் இந்த மாதிரியான பொது பட்ஜெட் என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அதாவது பொதுமக்கள் மட்டுமின்றி தொழிலதிபர்கள் அவர்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நிறுவனங்களும் கூட இந்த பொது பட்ஜெட்டை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகின்றன. அந்த வகையில் சென்ற நிதியாண்டிற்கான, அதாவது 2014-2015 நிதியாண்டிற்கான வரவு செலவு கணக்குகள் என்ன என்பதை நாம் கணக்கீடுகளாக இப்பொழுது பார்க்கலாம். அதாவது ₹1 வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு என்பதை நாம் பைசாக்களில் பார்த்து விடலாம். முதலில் வரவு என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது கடன் மூலமாக 24 பைசாக்களும், கடன் சாராத மூலதனங்களின் மூலமாக 3 பைசாவும், வரி சாராத வருவாயின் மூலமாக 10 பைசாவும், சேவை மற்றும் இதர வரிகளின் மூலமாக 10 பைசாவும் நமக்கு வரவாக கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கார்ப்பரேட் வரிகளின் மூலமாக 21 பைசாவும், வருமான வரியின் மூலமாக 13 பைசாவும், சுங்க வரியின் மூலமாக 9 பைசாக்களும், கலால் வரியின் மூலமாக 10 பைசாவும் நமக்கு வருவாயாக கிடைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாம் செலவு கணக்குகள் என்ன என்பதை ₹1 அளவில் பார்த்து விடலாம். அதாவது ₹1 திட்ட செலவாக 11 பைசாவும், திட்டம் சார்ந்த ஒதுக்கீடுகளுக்காக 15 பைசாவும் செலவாகி இருக்கிறது. அதாவது திட்டம் சாராத ஒதுக்கீடுகளுக்கு 3 பைசாவும், மாநில பங்குகளுக்காக 18 பைசாவும், வட்டி தொகையாக 20 பைசாவும், பாதுகாப்பிற்காக 10 பைசாவும் செலவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மானியங்களுக்காக 12 பைசாவும், மேலும் இதர செலவுகளுக்காக 11 பைசாக்களும் செலவாக அமைந்திருக்கிறது. நாட்டின் வரவு செலவு கணக்குகள் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்த்தோம். அதேபோல் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இந்த நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டானது. இதன் தாக்கம் பங்குச் சந்தையில் எவ்வாறு இருக்கிறது, அதேபோல் சமூக வலைதளங்களிலும் மக்களின் எதிர்பார்ப்பு கருத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். அதனை வழங்குகிறார் மிருணாளினி. அதாவது பட்ஜெட் வந்து இன்னும் 3 நிமிடங்களே தாக்கல் செய்யப்படும் நிலையில் வந்து பங்குச்சந்தையோட நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது புள்ளி 222.66ங்கிற நிலைமையில தான் இப்போ இருக்குது. காலையிலேருந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சுட்டு இருந்தாலும் இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ திரும்ப வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி நிஃப்டியுடைய புள்ளிகள் வந்து நம்ம பார்த்தலாம் கிட்டத்தட்ட 59.15 புள்ளிகளை வந்து அடைஞ்சிருக்கு. இதையடுத்து சமூக வலைதளங்களில் மக்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது பாராளுமன்றத்தில் வந்து மோடி அவர்கள் நுழைந்த உடனே வந்து மோடிஜி என்டர்ஸ் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதையடுத்து வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதாவது மிடில் கிளாஸோட ஒரு கோரிக்கை என்னன்னா வந்து அவங்களுடைய விலக்கு வரம்பை வந்து 2.5 அதாவது லட்சமாக இருக்கிறத 4 லட்சமாக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளை சமூக வலைதளங்களில் வச்சுட்டு இருக்காங்க. வசந்த், பங்குச்சந்தை நிலவரங்களும் அதேபோல் சமூக வலைதள கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி மிருணாளினி. நாம் பட்ஜெட் குறித்த இந்த எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பதையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு பாலகிருஷ்ணன், அதாவது இப்பொழுது மக்களின் சேமிப்பு திறன் எந்த அளவு இருக்கிறது என்பதையும் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மக்களின் சேமிப்பு எந்த அளவு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதேபோல் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இந்த பட்ஜெட்டானது. இதில் நிதியமைச்சர் வாசிக்கும் பொழுது அதே நேரத்தில் தமிழிலேயே மொழிபெயர்ப்பு செய்து நியூஸ் 7 தமிழில் பிரத்யேகமாக வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.